எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம். எனக்கு ஜோடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன். நவகிரகத்துக்கும் பஞ்சபூதத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், குரோதி வருடம், மாசி மாதம் 30ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்று 14/3/2025. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதி பௌர்ணமி மதியம் 12:57 மணி வரை. பிறகு பிரதமை திதி. யோகம் சூலம் மதியம் 12:53 வரை. பிறகு கண்டம். கரணம் பவம். நட்சத்திரம் காலை 6:54 மணி வரை பூரம், பின்பு உத்திர நட்சத்திரம். சந்திராஷ்டம ராசி கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். இன்றைய கிரக விவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு. இன்றைய 12 ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான ராஜநிலையங்களை பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் 42. நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண் 11. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் 64. தவிர்க்க வேண்டிய எண் 31. மிதுன ராசி நண்பர்கள் உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 51. தவிர்க்க வேண்டிய எண் 17. கடகராசி நண்பர்கள் உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 41. தவிர்க்க வேண்டிய எண் 61. சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 87. தவிர்க்க வேண்டிய எண் 47. கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 29. தவிர்க்க வேண்டிய எண் 63. துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 16. தவிர்க்க வேண்டிய எண் 59. விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் 89. தவிர்க்க வேண்டிய எண் 96. தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 80. தவிர்க்க வேண்டிய எண் 91. மகர ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் 72. தவிர்க்க வேண்டிய எண் 76. கும்பராசி நண்பர்களே நீங்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் 12. தவிர்க்க வேண்டிய எண் 98. மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் 32. தவிர்க்க வேண்டிய எண் 15. அனைவரும் உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்களை இன்று பயன்படுத்தி வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். ஒரு சில இன்னும் சந்தேகம் கேட்டிருக்காங்க. சார், இப்போ இன்னைக்கு கொடுக்குற ராஜநிலை என்ன, இன்னைக்கு நாங்கள் வாகனம் எடுக்கிறோம், அதில் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வந்திருக்கு. நிச்சயமாக அது தவறு தான். ஏன்னா அது எப்போதும் உங்களுக்கு ராஜநிலை எண் அதிர்ஷ்டம்தான், அது இல்லைன்னு கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு
ஏன்னா வாகனம்ங்கிறது வந்து பர்மனண்ட்டான எண். ஓகேங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாச்சும் நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். டூ வீலர்லாம் இன்னும் அதிகமாகவே வச்சிருப்பாங்க. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், செல்வம் எல்லாமே கொடுக்கக்கூடிய எண். ஓகேங்களா? ஆனா இன்று உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எண் வந்து இன்று மட்டும்தான் அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்ப இன்னைக்கு வந்து கும்ப ராசிக்கு 12 கொடுத்துருக்கோம். நாளைக்கு கும்ப ராசிக்கு வந்து மாறுபடும். அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு வாகன எண் எடுக்கும்போது 12 வச்சீங்கன்னா, ராஜநிலை எண் தான் 12, தவறு கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த வாகனத்தினால வரக்கூடிய லாபம் தொடர்ந்து இருக்கணும். ஸோ இந்த ராஜநிலை எண்ங்கிறது இன்னைக்கு நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையறதுதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏன்னா வண்டி வாகனம்ங்கிறது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு இருக்குன்னா, உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு அது ஸ்பெசிஃபிக்கான 4 டிஜிட் நம்பர் உண்டு. ஓகேங்களா? அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்.